அங்கால பக்கத்துக்கு அந்த பாலத்துக்கு அங்க திருவாசக அரண்மனைக்கு ஏச்சவன் சேலாரி தீபக்கரை வனிலே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது தலைமை. அந்த வகையிலே இங்கே நல்லூர் கந்தசாமியார் பாதுகாக்கிறது. இலங்கையின் பல பாகங்களில் இருந்து அதிகர்கள் இங்கு வருகிறது. பாதுகாப்பாக இங்கே நடந்து வண்ணம் உள்ளார்கள். இங்கே கொண்டிருக்கின்றார். இந்த புனித திருத்தல பாத யாத்திரையான இந்த வருடத்தினால் 9வது வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகா சிவராத்திரி நன்னாளிலே திருக்கேஸ்வரநாத பெருமான் ஆலயத்தில் சென்றடைய உள்ளது. இதை அனைத்து அதிகார பெருமக்களையும் பங்குபெற்று கொள்ளுமாறு அவர்களை அன்பாக வேண்டியிருக்கின்றனர். பாத யாத்திரை அடியவர்கள் நிகழ்வுகள் நடைபெற்ற வண்ணம் உள்ளன. நேற்றைய தினம் செல்வ சன்னதி முருகன் ஆலயத்திலே ஆரம்பமாகிய புனித திருத்தல பாத யாத்திரையானது நல்லூர் கந்தசுவாமியார் ஆலயத்தை வந்தடைந்து அங்கே தரித்து நின்று இன்று காலை நல்லூர் கந்தசுவாமியார் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளை பங்கு பெற்று தரிசித்து இப்பொழுது செம்மணி வீதி ஊடாக வருகை தந்து A9 வீதி ஊடாக நாவக்குழி சந்தையில் அமைய பெற்றிருக்கின்ற திருவாசக அரண்மனையை நோக்கி சென்ற வண்ணம் உள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மகா சிவராத்திரி விரத நன்னாளில் அன்று திருக்கேஸ்வரநாத பெருமான் ஆலயத்தை சென்றடைய உள்ளது. இலங்கையின் அனைத்து பாகங்களிலும் இருந்து இங்கே அடியவர்கள் வருகை தந்து இங்கே பாத யாத்திரையாக சென்ற வண்ணம் உள்ளார்கள். இங்கே அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியிலே சிவலிங்க பெருமான் எழுந்தருளி இங்கே பவனியாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார். திருவருளை பெற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல திருக்கேஸ்வரநாத பெருமான் எல்லோருக்கும் அருள்பாலித்திருக்கின்றார். அனைத்து அடியவர்களை வருக வருக என ஆண்களும் வரவேற்று நிற்கின்றனர் பாத யாத்திரை அடியவர்கள்.